ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, எப்படி ஸ்கூல் புக்கில் நோட்ஸ் எடுத்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது என்கிட்ட நிறைய பேர் கொஸ்டின் தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. அது கமெண்ட்லேயும் கேட்குறாங்க, டெலகிராம் சேனல்லையும் கேட்டே இருக்காங்க. சரிங்களா? இப்போ அந்த வீடியோ வந்து அவங்களுக்கானது தான். இப்போது அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிகினராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கிறங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சிலபஸில் எது நோட்ஸ் எடுக்க போகிறீங்கிறது உங்களுக்கு மஸ்ட்டு தெரியணும். ஓகேங்களா? மஸ்ட்டு பகுதி இ எடுக்கிறீங்களா, பகுதி ஆ எடுக்க போகிறீங்களாங்கன்னு உங்களுக்கு மஸ்ட்டு தெரியணும். ஓகேங்களா? இப்போ எப்படி நோட்ஸ் எடுக்குன்னு சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கூல் புக் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் 10th ஓல்டு புக் எடுத்திருக்கேன். இந்த 10th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட்டு பாடம் வந்து நான் வந்து நோட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? அதை நான் படித்து நான் வந்து நோட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? இப்போது அதை நான் உங்களுக்கு லைவாக படித்து எப்படி நோட்ஸ் எடுக்குங்கிறத சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ இது 10th புக்கு. இந்த 10th புக்கில் எந்த பாடம் படிக்க போகிறீங்கிறது ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வாழ்த்து இருக்குது. அந்த வாழ்த்து 1 நான் படிக்கணும். ஓகேங்களா? வாழ்த்து 1 நான் படிக்க போகிறேன். இப்போ ஓகே, நான் வந்து இந்த வாழ்த்து 1 எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ அந்த வாழ்த்து 1ல் நீங்கள் ஜஸ்ட்டு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது, இதை ஒன்ஸ் ஒரு தடவை படிச்சிடணும். சரிங்களா? இது நீங்கள் குறித்து படிப்பீங்களோ குறிக்காமல் படிப்பீங்களோ அது தெரியாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அதை ஒன்ஸ் ஒரு ரீட் அவுட் விட்டுறணும். இப்போ எதுக்கு படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, அதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்குங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 10th ஓல்டு புக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா, இப்போது அது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக தெரியணும். அத்தனை நோட்ஸுங்கிறது அத்தனை எழுதவே கூடாது. சரிங்களா? இப்போ நீங்கள் நோட்ஸ் ஒரு இந்த 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 இதிலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் வருதுன்னா, அந்த 5 பாயிண்டில் நீங்கள் எடுக்கிற அந்த 5 பாயிண்டில் இந்த பாடமே கவர் ஆகிடணும். அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணும். சரிங்களா? இந்த எழுதிக்கிட்டே இருக்கக்கூடாது. வேணால் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒன்று காமிக்கணும் பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்த புதுசில் நான் வந்து நோட்ஸ் எடுத்தது, அந்த நோட்ஸ் எப்படி எடுத்துருக்குங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்டு நான் எப்படி நோட்ஸ் எடுக்குன்னு சொல்லித்தரேன். சரிங்களா? இது பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இந்த சிலபஸில் காமிக்கிறேன். இங்கே இருக்குங்களா பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வரலாறு இருக்குங்களா, வரலாறில் ஃபஸ்ட்டு பாடம் இந்த 19ஆம் நூற்றாண்டின் இந்த வருது பார்த்திங்களா, சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அதில் நான் வந்து அதை நோட்ஸ் எடுத்தது. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், நான் அத்தனையும் என்ன சொல்கிறதுனா, எனக்கு எடுக்க தெரியாமல் அத்தனையும் பிடிச்சி எழுதி வச்சுருக்கேன். இது எதுக்கு எழுதி வச்சேன், இப்படி எடுக்கணுமாங்க அவசியமே இல்லை. பாருங்கள் தான் எத்தனை பேஜ் போகுது. இத்தனை பேஜ் நோட்ஸ் எடுத்து படிப்பாங்களா? அத்தனை பேஜில் நோட்ஸ் எடுத்து படிக்கவும் கூடாது. அது மிகப்பெரிய டைம் வேஸ்ட்டு. நான் வந்த புதுசில் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரிங்களா? இப்போ எப்படி நோட்ஸ் எடுக்குங்கிறத சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த இதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வாழ்த்து. இந்த வாழ்த்தில் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா, இந்த வாழ்த்து மாணிக்க வாசகர் இருக்கார். ஓகேங்களா? இந்த பாடத்தில் வந்து இறைவன் இருக்காருங்களா, இறைவனை பற்றி தான், இந்த பெருமானே இருக்காங்களா அவரை பற்றி தான் முழுக்க வந்து இவர் வந்து பேசிகிட்டு இருப்பார். சரிங்களா? அதுதான் இந்த வாழ்த்து பகுதி. இந்த பாடல் படித்தா பொருள் புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. அடுத்து சொற்பொருளுங்கிறது நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, நோட்ஸ் எடுக்கக்கூடாது. இலக்கண குறிப்பு வந்து உங்களுக்கு அந்த இலக்கணத்தை கவர் ஆகிடணும். இந்த 2 மஸ்ட்டு முக்கியம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஆசிரியர் குறிப்பாக ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணிக்கிறேன், அப்போ தான் தெரியும். ஒரே நிமிஷம். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா? ஓகே. இப்போ பாருங்கள், சைவ சமய குறவர் 4 ஒருவர் மாணிக்க வாசகர். இவர் வந்து திருவாரூரில் பிறந்திருக்காரு. திருவாரூர் வந்து மதுரைக்கு அருகில் இருக்குது. மாணிக்க வாசகர் வந்து அரிமர்த்தன பாண்டியன் தலைமை அமைச்சராக பணியாற்றி இருப்பார். பாண்டிய மன்னரை குதிரை வாங்க போகும்போது தான் திருப்பெருந்துறை இருக்குங்கள, அது வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். ஓகேவா? இப்போ வந்து அந்த இறைவனுக்காக வந்து கண்ணீருமாக அழுதுனால மாணிக்கவாசகர் வந்து அழுது அடியிருந்து அன்பருங்கிறாங்க. அழுதுகிட்டே இருப்பார். சரிங்களா? இறைவனுக்காக அழுதுகிட்டே இருப்பார். அதனால தான் வந்து அவர் அழுது அடியிருந்து அன்பர்னு சொல்கிறாங்க. திருவாசகம் திருக்கோவையும் அவர் எழுதிய நூல். ஓகேங்களா? இவர் எழுதிய கோயில் வந்து ஆவுடையார் கோயில் வந்து இருக்குது. அது எங்கே இருக்குன்னா திருப்பெருந்தூரில். ஓகேங்களா? திருப்பெருந்தூர் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம். இவரோட காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? இப்போது இது வந்து நான் எழுதி வச்சது. ஓகேங்களா? இப்போ ஒன்று முடிஞ்சுதா? அடுத்து பாருங்கள், நூல் குறிப்பு. இப்போ இந்த நூல் குறிப்பு பாருங்களேன். இந்த சைவ திருமுறை 12 சைவ திருமுறை வந்து 12 இருக்கான். அது 8ஆம் திருமுறை தான். 8ஆம் திருமுறையில் திருவாசகம் திருக்கோவை இருக்குதான். ஓகேங்களா? அடுத்து திருவாசகத்தில் 658 பாடல் இருக்குது. மொத்தமாக 51 பகுதிகள் இருக்குது. ஓகேங்களா? திருவாசகம் வந்து கல் நெஞ்சம் இருக்குங்களா, கல் இருக்குங்களே, அந்த
கல்லையே உருக்கிருமாம்மா. உருக்கிறதுனால திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசத்துக்கு உருகார். ஓகே, அதை கொடுத்துருக்காங்க. இந்த வந்து ஜி போப் இருக்காங்க, திருவாசகத்தை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. எப்போன்னா 1990 மொழிபெயர்ச்சிருந்திருப்பார். ஓகேங்களா. திருவாசகத்தில் உள்ள திருசகத்தின் முதல் பாடல் வந்து நமக்கு வந்து பாடப்பகுதி அமைந்திருக்கு. திரு என்பது நூலோட அடமொழி பெயர். சதகம் என்பது 100. சரிங்களா. சதம் போட்டுரு. சரியா. சதம் அடிச்சிட்டா இருப்பா தோனி அப்படின்னா 100. ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஒன்ஸ் வந்து பாடம் படிச்சுட்டேன். ஓகேங்களா. வந்து எப்படி நான் ஃபஸ்ட்டு படித்தது நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாடம் படிச்சுட்டேன். சரிங்களா. இப்போ இது எப்படி ப்ரோ நோட்ஸ் எடுக்கிறது? படிச்சுட்டிங்க, இப்போ நோட்ஸ் எடுக்கிறது சொல்கிறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட எது இருந்தாலும் சரி, நோட்டு இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட நோட்டு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பேப்பர் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி. சரிங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு உண்டானதை ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா. எடுத்து வச்சுட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த பாடத்தில் நம்ம யாரை பார்த்தோம்? மாணிக்க வாசகர். ஓகேவா. நான் வந்து ஓரளவு உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு எழுதி காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறதுல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், நான் யாரை பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த பாடல் நான் யாரை பார்த்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் மாணிக்க வாசகர் இருக்காங்களே ஒன்று, மாணிக்க வாசகர். ஓகேங்களா. மாணிக்க வாசகர்னு எழுதுகிறேன்னா மாணிக்க வாசகர். ஓகே. இப்போ எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னா அவர் வந்து சமய குறவர் இருக்காருங்களே, குறவர் 1. நான் 1ன்னு போட்டுக்குவேன். நான் இப்படி தான் இப்போ நோட்ஸ் எடுத்து படிச்சுட்ருக்கேன். சரிங்களா. 1. 2வது ஓகேவா. பிறந்த ஊர் என்ன? பெர்த் இங்கிலீஷில் போட்டுக்குவேன். பெர்த் அப்படின்னு போட்டோன்னா திருவாத ஊர். ஓகேங்களா. பெர்த் வந்து திருவாத ஊர். நான் வந்து கொஞ்சம் வீடியோ லென்த்து போகும், அதனால் நான் திருவாதன் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். சரிங்களா. ஓகே. 3வது அது எங்கே இருக்குது? எங்கே இருங்க? திருவாதம் மதுரை. ஒரு நிமிஷம். திருவாதம் மதுரை. அப்புறம் இந்த பனி இருக்குங்களே, பனின்னு போட்டுக்குவேன். பனி வந்து தலைமை அமைச்சர். ஓகேங்களா. தலைமைன்னு போட்டுக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக எழுதலை. உங்களுக்கு வந்து தலைமை அமைச்சர் யாருக்கிட்ட அப்படின்னா அரிபாண்டின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா. அரிபாண்டி. நீங்கள் அரிமத்தின பாண்டின்னு போட்டாலும் அரிபாண்டின்னு போட்டாலும் சரி. அடுத்து இப்போ முடிஞ்சுதான். அப்புறம் வந்து திருப்பெருந்துறை இறைவனால் திருப்பெருந்துறையில் இங்கே பாருங்கள், திருப்பெருந்துறை இருக்குல்ல, திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் ஆட்கொள்ளப்பட்டவர். ஓகே. இறைவன் திருவருளால் ஆட்கொள்ளப்பட்டவர். ஓகே. இறைவன் திருவருளால் ஆட்கொள்ளப்பட்டது. இதுக்கு என்ன பண்ணுன்னா திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை நான் ஃபுல்லாக எழுதலை. நான் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. திருப்பெருந்துறை இறைவன் அருள். ஓகேவா. அடுத்து 5 வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து அழுது இங்கே வருங்க, அழுது அப்படின்னு அன்பர்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அதனால் வந்து கண்ணீர் இருக்குங்களே, கண்ணீர் அழுது இறைவன் அப்புறம் அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு அழுது அடியடைந்த அன்பர். ஓகேவா. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஓகே. அடுத்த பாயிண்ட் என்ன? அவருடைய இயற்றிய நூல் வந்து திருவாசகம் திருக்கோவை. ஓகேவா. திருக்கோவை. நான் ஃபுல்லாக எழுத மாட்டேன். நீங்கள் என்னடா எழுத மாட்டேன்னு நினைக்காதீங்க. நான் ஃபுல்லாக எழுத மாட்டேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா. அப்புறம் வந்து திருவாசகம் திருக்கோவை. அப்புறம் வந்து என்ன கோயில் அப்படின்னா ஆவுடையார் கோவில். கோவில். ஓகேங்களா. ஆவுடையார் கோவில் எங்கே அப்படின்னா திருப்பெருந்துறை. நான் போட்டுக்கிறேன் திருப்பெருந்துறை. அது எங்கே இருக்குது? புதுக்கோட்டை இருக்குங்களா, புதுக்கோட்டையில் இருக்குது. அடுத்த பாயிண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா அவரோட காலம் என்ன? 9. ஓகேவா. காலம் 9. இப்போ மாணிக்க வாசகர் பற்றி ஃபுல்லாக நான் வந்து 8 பாயிண்டில் முடிச்சிட்டேன். இப்போ 8 பாயிண்டில் முடிச்சிட்டேன். இப்போ இந்த இருக்கிற பாயிண்ட் தான் நான் வந்து 8 பாயிண்டில் பிடிச்சிட்டேன். சரிங்களா. இது எப்படி நான் சொல்லவா? ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போ நான் புக்கை மார்க்கில் நான் வந்து இப்போ புக்கை மூடி வச்சிடுறேன். சரிங்களா. இல்லை புக்கை பார்த்து படிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா? ஓகே. இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்களேன். யார்? மாணிக்க வாசகர். அவர் வந்து சமயக்குறவர் இருக்காருங்களா, அவரோட ஒருவர். சரிங்களா. பெர்த் எங்கே பிறந்தார்?
திருவாரூரில் பிறந்தார். அது திருவாரூர் எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. ஓகேவா? அவர் பணி என்ன பணியை இருந்தார்? தலைமை அமைச்சராக இருந்தார். யார்கிட்ட அப்படின்னா அரிமர்த்தன பாண்டியர். ஓகேவா? அடுத்து பாருங்கள், அப்போ திருப்பெருந்துறை இருக்குங்களா, அங்கே வந்து குதிரை வாங்க போயிருக்காரு. குதிரை வாங்க போகிறனால இறைவனாரில் வந்து ஆட்கொள்ளப்பட்டார். ஓகேவா? 4வது பாயிண்ட் இது. அடுத்து கண்ணீர் அழுது இறைவன் அழுதுட்டு இருக்குங்களா, அது என்ன அப்படின்னு என்னென்னா, அவர் வந்து அழுதுகிட்டே இருந்ததுனால தான் இவருக்கு வந்து அழுமூஞ்சி, அதனால் வந்து அழுது அடியிருந்த அன்பர்னு இவருக்கு பேர் வச்சுட்டாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த திருவாசகம் திருக்கோவை அவர் எழுதின நூல். ஓகேங்களா? அவர் வந்து அந்த 2 நூல் எழுதியிருக்காரு. அடுத்து அவர் வந்து கோயில் கட்டியிருப்பாங்களா, அவரோட கோயில் என்ன? ஆவுடையார் கோவில். அது எங்கே இருக்குது? திருப்பெருந்துறையில் இருக்குது. அந்த திருப்பெருந்தை எங்கே இருக்குது? புதுக்கோட்டையில் இருக்குது. ஓகேங்களா? புதுக்கோட்டையில் இருக்குது. அவரோட காலம் என்ன? 9ஆம் நூற்றாண்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஒரு நோட்ஸுங்கிறது இப்போ ஒரு பாடத்தில் அவரோட மாணிக்க வாசகரோட நான் மொத்தமாக முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா? 8 பாயிண்ட் தான். இப்போது இந்த இதை நீங்கள் பார்த்தீங்களா, எப்படி கேட்டாலும் உங்களால் வந்து ஈஸியாக பார்த்துட்டு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுத்து உங்களால் வந்து பர்ஃபெக்டாக முடிக்க முடியும். ஓகேங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நோட்ஸ் எழுதிட்டுருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்த புதுசில் வந்துட்டு எனக்கு நோட்ஸ் எப்படி எடுக்குங்கிறதே தெரில. அதனால் வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு லூஸ் மாதிரி இங்கே பாருங்களேன், நான் இத்தனை கண்டதை கடி உட்காந்து இப்படி எழுதிட்டு வந்துட்டு இருந்தேன். சரிங்களா? அங்கே பாருங்களேன், எல்லாம் போட்டு இந்த மைண்ட் மேப் போடுற மாதிரி அப்படி போட்டு எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. மாணிக்க வாசகங்கிறத 8 பாயிண்டில் முடிச்சுட்டுனா இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த 8 பாயிண்ட் ஒன்ஸ் ஒன்று பார்த்தோன்னாவே போதும். சமயக்குறவர் ஒருவர் அப்படி இப்படி எழுதி வச்சுருக்காங்களா, இப்படி எழுதும்போது உங்களுக்கு ஒரு பேப்பரில் ஒரு பாடம் அடங்கிருமா? முடிஞ்சு தான். நீங்கள் ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பார்க்குறக்கும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இந்த மாதிரி போட்டு எழுதி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்குமா? ஒன்ஸ் நம்ம எழுதினாலும் மறக்காது. 2வது, இப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்களாக படிக்கிறத விட இன்னொருத்தர் சொல்லிக் கொடுத்து படித்தோம்னா அது படிக்கிறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போ நிறைய பேர் வந்து எங்கள் கிளாஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லித் தருவேன், நான் சொல்லலை. இப்போது கொஞ்ச நாள் போகட்டும், ஏன்னா நான் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எடுத்தவங்க கவுத்தவங்க நம்ம எதுவும் பண்ண வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும். போனதுக்கப்புறம் வேணால் நான் கன்ஃபார்ம் எல்லாேருக்கும் எப்படி வந்து கிளாஸ் நான் கன்ஃபார்ம் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போது நான் பாடம் படிச்சுட்டுனா அதான் இது ஏன் எல்லாம் கேட்பாங்க, இது ஏன் எழுதாமல் போனேன் அப்படின்னு கேட்பாங்க. அதை எப்படி எழுதுறேன்னு சொல்லி கொடுத்துட்டேனே. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நோட்ஸ் எடுக்கணும். கண்டது கடையில் எழுதவே கூடாது. ஓகேங்களா? கண்டது கடை எழுதாமல் நீட்டாக எழுதுங்க நோட்ஸு. சரிங்களா? அவ்வளோதான். பார்த்தோன்னே புரியணும், உங்களுக்கும் புரியணும், பார்க்குறவங்களுக்கு புரியணும், அந்த மாதிரி எழுதணும். சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்குலாம் புரியுமா இல்லையான்னு தெரியல. ஓகேங்களா? இப்படி ஃப்ரெண்ட்ஸ் நோட்ஸ் எடுக்கணும். 8 பாயிண்டில் முடிஞ்சுது. ஓகேங்களா? மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். சரிங்களா? உங்களுக்கு ஒரு ப்ரோ எனக்கு வந்து நான் பிகினராக இருக்கேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னாலும் சொல்லுங்கள். நான் வந்து கன்ஃபார்ம் வந்து உங்களோட இதை நான் வந்து கன்ஃபார்ம் அந்த வீடியோ வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடியோ முடிஞ்சுது. உங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மஸ்ட்டு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.